ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஜன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு மெசேஜ் என்னென்னா, பர்துபாயில் தோசை அன்லிமிட்டட் பார்த்துக்கோங்க. அதுவும் ஜஸ்ட்டு 9 திராம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக துபாயில் 9 திராம் 10 திராத்துக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இது அன்லிமிட்டட் தோசை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவும் எங்கே, வசந்த பவன் வேர்ல்டு, விபி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன கதையை தான். அங்கே என்ன ஆச்சு, என்னென்ன தோசை வச்சுருந்தாங்க, என்னென்ன வெரைட்டியை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போனதுமே கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நாங்கள் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி சொல்லி நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தால் கண்டிப்பாக அங்கே லேட்டாக வந்ததுக்கான இதையும் நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேயா? நாங்கள் போய் கொஞ்ச நேரம் உட்காந்தோடனே எங்களுக்கு இடம் கிடச்சிட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கேருந்தே எப்போ கிளம்புனோன்னா, வீட்டிலேருந்து கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் கிளம்பி நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் நாங்கள் ஒரு 2 ஃபேமிலி, மொத்தம் நாங்கள் 3 ஃபேமிலி போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. அந்த தோசை சாப்பிட்றதுக்காங்க. அப்படி என்ன தான் வெரைட்டி தராங்க, அதுவும் வசந்த பவனில் இந்த மாதிரி அன்லிமிட்டட் தரதெல்லாம் ரொம்ப அதிசயம் பார்த்துக்கோங்க. அந்த கதை தான் இங்கே எங்களுக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு சட்டி வாங்குறதுக்கே கொஞ்சம் சட்னி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டே இருப்போம் பார்த்துங்க. அதுவும் அன்லிமிட்டட் தரேன்னு சொன்னோன்னா ஓடி போயிட்டோம். அதான் அந்த கதை தான் இது. ஆஃபரில் வந்திருக்கோம் தோசை சாப்பிட்றதுக்கு. ஆமாம், 7 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை ஃபார் ஜஸ்ட் 9 dirhams. ஓகே. அதாவது இது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. சரி, சாப்பிட்டுட்டு மிச்சத்தை சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்றதையும் அந்த வீடியோ காமிக்கிறோம். இதுதான் பார்கவின் ஆட்டம். வாவ், நல்லா இருக்குது. ஆம்பியன்ஸே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எஸ், நம்ம சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை, நான் வெளியில் இருக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அண்ணா வந்துடட்டும், அப்போ போட்டோம். அண்ணா உள்ளே போயிடுறீங்களா? தம்பியை படுக்க வச்சுக்கலாம், உள்ளே போங்க. அதுதான் எல்லாரும் தோசை சாப்பிடும் பார்ப்போம். சட்னி வந்துச்சுல்ல. அடுத்த தோசை வேறு என்ன இருக்குது? ஆர்டர் கொடுமா. லைட் தோசை இருக்குது, லைட் தோசை, கார தோசை, பிரியாணி தோசை, வீட் தோசை, ராகி தோசை, மசாலா தோசை. எனக்கு 2வது தோசை. எனக்கு பொடி தோசை இருக்குது. பொடி தோசை ஒரு 3, கார தோசை ஒரு 3, அப்புறம் ஒரு தோசை ஜிஞ்சிரியால் தோசை, மசாலா தோசை, 3 பொடி தோசை, 3 கார தோசை, ஒரு ஜிஞ்சிரியால் தோசை. ஒரு பிளேன் தோசை ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்துடும். இதுக்கு தண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தொலைவுக்கு போயிடுச்சா இது? அந்த இட்லி அதோட அதே ரேட்டு தானே இருக்கும். எனக்கு கொஞ்சம் கூட சட்னி வச்சுடுங்க, தேங்காய் சட்னி. என்னென்ன சட்னி எல்லாம்ண்ணா இது? தேங்காய் சட்னி,
அது தேங்காய் சட்னி, அது பெண்ணு சட்னி, அது காரம் சட்னி. ஓகே அண்ணா, ஓகே. கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுடுங்க எக்ஸ்ட்ரா எனக்கு. தேங்க்யூ. சாம்பார் மட்டும் ஊற்றி சொல்லுங்கள். ஒன்று பண்ணுறியா? அந்த பொண்ணு இப்படி அனுப்பிச்சிட்டு சட்னி இது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சட்னி ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. நீ வந்து உன்னோட எல்லாமே நல்லா ரசித்து வந்து சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி, அது நேரமாக சொன்ன மாதிரி தக்காளி சட்னி ஒன்று, பீனட் சட்னி ஒன்று. டேஸ்ட் பார்க்கலாம் எடுத்து வாயில் வச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துங்க. நம்ம ஒரு சரணம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வசந்தபவனோட தனி டேஸ்ட் நல்லா இருந்தது. நிறைய வச்சுருங்க, எல்லாம் திருப்பி எவ்வளோ கேட்டாலும் ரீஃபில் பண்ணுவாங்க போல இருக்கு. நான் வந்து மணிரத்தினம் ஹீரோயினை தான் நான் இனி ஃபோக்கஸ் பண்ணுவேன். மணிரத்தினம் ஹீரோயினை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஐயா இல்லை வச்சுடுங்கண்ணா. கொஞ்சம் சட்னி சாம்பார் மட்டும் சாப்பிடு. இது ஒன்றுண்ணா. பொடி தோசை ஜிஞ்சிலி ஒன்று, பொடி ஒன்று. ஏன் ஃபோன் இல்லடி? நாங்கள் நினச்சதை விட அங்கே சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்து, அதை விட தோசை சட்னி வகை எல்லாமே நல்லா இருந்து, முகம் சுளிக்காமல் அங்கே வந்து பரிமாறின விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பொதுவாக நிறைய இடத்துக்கு போகிறது கிடையாது, ரொம்ப ஃபேக் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னொன்று சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிருக்கும். எப்படின்னா, அது வந்து ஏப்ரல் வந்து 10 தான் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு இது. அதோட முடிஞ்சிச்சு இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்லிமிட்டடெல்லாம் இங்கே சாப்பிட முடியாது. இது வந்து துபாயில் இருக்க ஒரு தமிழ் டெக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களோட ரீல்ஸ் பார்த்து தான் நாங்கள் போனோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருந்து வசந்தபவனில் வந்து இவ்வளோ நான் ரசித்து ருசித்து சாப்பிட்டதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்து சாப்பிட்டு நாங்கள் வெளில வரும்போது அவ்வளோ கூட்டங்க நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த இதுலேயே சொன்னாங்க, நாங்கள் கால் பண்ணி சீட்டு புக் பண்ணும்போது சொன்னாங்க, சீக்கிரம் வந்துடுங்க, அதுக்கப்புறம் வந்தால் கண்டிப்பாக இடம் கிடைக்காதுன்னு. அதே மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் வந்து பார்த்திங்களா, நல்லா தள்ளுமுள்ளி ஆடி தான் நாங்கள் வெளில வந்தோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு பார்த்திங்கன்னா, ஓவரால் ரொம்ப 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 நல்லா இருந்து. ஸோ மேலும் நான் இன்னும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில், ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற மக்களே. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷியாஸ் ஜர்னி.